வெளுத்த ஜோதிமணி. யார் செஞ்சாலும் தப்பு தப்புதான். கூட்டணியில இருக்கும் போதே அதிரடி. குதிரை பேர அரசியல காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் நியாயப்படுத்தினாலும் அது தப்பானது. இந்தியாவுல ஜனநாயகத்தை காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்த பாஜக முதல்ல கையில எடுத்த ஆயுதம் குதிரை பேரம் அப்படின்னு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கிறார். இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் தள பதிவை தற்போது விரிவாக பார்க்கலாம். தாவேக கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இருந்துச்சு, ஆட்சியில பங்கெடுத்திருந்துச்சு. இந்த தேர்தல்ல மக்கள் தாவேக உடைய தலைவர் ஜோசப் விஜய முதலமைச்சராக்கி இருக்கிறாங்க. அவர் ஒரு சிறப்பான அரசாங்கத்தை தரணும் அப்படின்னு விரும்புறாங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாரு அப்படிங்கிறதுக்கான முகாந்திரங்கள் நமக்கு தெளிவா தெரியுது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை தர்றதுக்கு ஒரு கூட்டணி கட்சியா நிச்சயம் நாம அவருக்கு துணை நிற்போம். ஆனா அதுக்காக தாவேக தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க முடியாது. அந்த வழிமுறைகள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதா இருக்கணும், பலவீனப்படுத்துறதா இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான சூழல்ல மாற்று கருத்துகள் நமக்கு இருக்கும் அப்படின்னா அதை தயங்காம வெளிப்படுத்துறது தான் தார்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சரியானது. தோழமை சுட்டுதல் அப்படின்னு தமிழ் இலக்கியம் அதை அழகா சொல்லுது. குதிரை பேர அரசியல காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் நியாயப்படுத்தினாலும் அது தவறானதுதான். இந்தியாவுல ஜனநாயகத்தை காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்த பாஜக முதல்ல கையில் எடுத்த ஆயுதம் குதிரை பேரம். மக்கள் காங்கிரஸ் கட்சியை ஆட்சி செய்ய தேர்ந்தெடுத்த பல்வேறு மாநிலங்கள்ல பாஜக மக்கள் தீர்ப்புக்கு எதிராக குதிரை பேரத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க முடியாமலும் அமைச்சாலும் ஆட்சியில தொடர்ந்து நீடிக்க முடியாமலும் தடுத்துட்டு வருது. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி குதிரை பேரத்தை ஆதரிக்கும், தமிழ்நாட்டுக்கு வெளியே எதிர்க்கும் அப்படிங்கிற இரட்டை நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் எடுக்க முடியாது. ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் ஒரு சக்தியாக காங்கிரஸ் கட்சி செயல்படும் அப்படின்னா அது காந்திக்கும் நேருவுக்கும் கொண்ட கொள்கைக்கும் செய்கின்ற வரலாற்று துரோகமா மாறிடும். தலைவர் ராகுல் காந்தி கொள்கைக்காக சமரசமற்று போராடி வருகின்ற சூழல்ல அந்த போராட்டத்தை பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சியில ஈடுபடுறவங்க யாரா இருந்தாலும் அதை ஏற்க முடியாது அப்படின்னு ஜோதிமணி தன்னுடைய எக்ஸ் தள பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.